அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் டைமில் வந்துட்டு சூப்பர் டேஸ்டியாக ரைஸ் பண்ணணும் அப்படின்னா சவுதி கப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும். ஒரு கப்பை கறிக்கு ஒரு உள்ளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ பேஸ்ட்டை கண்டிப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர் கார்ன்ஸ் எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட வந்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் வந்துட்டு சவுதி கப்ஸா மசாலா, தேவையான உப்பு இவ்வளோ போட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி, ஒரு கப் அரிக்கு 1.5 கப் தண்ணி, நம்ம வந்துட்டு சிக்கனை நல்லா பாயில் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை வெளியில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா ஃபுல்லாக வந்துட்டு வேகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு அதில் நம்மளோட சிக்கனை வந்துட்டு 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிறது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு ஒரு பக்கம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஆயிலோடு வந்துட்டு நம்ம சிக்கனை ரைஸ் கூட இது பண்ணிவிட்டு ஒரு பேனிங் ஃப்ளேவர் வரதுக்கு வேண்டி கொஞ்சமாக சார்கோலில் ஆயில் போட்டு வச்சுக்கலாம். ஃபைனலாக கார்னிஷிங்க்கு வந்துட்டு பாதாம் அண்ட் கேரட் போட்டு இறக்கணும். சவுதி கப்ஸா ரெடி.